ஹாய் ஹலோ வெல்கம் டு பாலா பாரதி பிபிசி இன்டீரியர். இப்போ இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ட்ராலி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய கார்பெண்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த சின்ன கிச்சனில் அண்டர்லாஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஜாம்சன் மெட்டீரியலில் எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது, எப்படி கிச்சன் ட்ராலி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். சைஸ் பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ண போகிறோன்றதை கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்த சைஸுக்கு கரெக்டாக ஃப்ரேம் கட் பண்ணணும். ஜாம்சன் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் 20 years வாரண்டி கிடைக்கும். ஃப்ரேம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே வுட்டு போடுவோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமில் டோர் போடுற பிளேஸில் ஸ்க்ரூ போட்டு டோர் ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வுட்டு போடுவோம். வுட்டு கூட தீக்குட்டு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ரேம் கட் பண்ண சைஸில் கரெக்டாக கட் பண்ணி வுட்டு போடுவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணும்போது கிச்சன் ட்ராலிக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கால்குலேட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சுட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டணும். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்குக்காக தனியாக ஸ்பெஷலாக ஃப்ரேம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இது பாத்ரூம் டோர் ஃப்ரேம் இல்லை, இது கபோர்டு ஒர்க்குக்காக ஸ்பெஷலாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து ஃபிட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ வரைக்கும் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இன்னும் ஸ்க்ரூ பண்ணி ஃபிட் பண்ணல. இப்போ இந்த ரைட் சைடில் ஓப்பன் பேஸில் இருக்கிறத க்ளோஸ் பண்ண சின்னதாக செல்ஃப் ரெடி பண்ண போகிறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன் பீஸை கட் பண்ணிக்கணும். அப்புறம் பேஸ்ட் போட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனலை கட் பண்ணி செக்ஷன் ஃப்ரண்ட் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா?
இப்போ கட் பண்ண செக்ஷன் பீஸை பேஸ்ட் பண்ணி ஒட்டிகிட்ருக்காங்க. ஸ்லாப் ரெடி பண்ண போகிற செக்ஷன் பீஸை எடுத்து வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். எத்தனை பிளேஸில் ஸ்க்ரூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா க்ரிப்பாக குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் மேலே இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டம்லேயும் இருக்கணும். அதுக்கு தான் கிராஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் பேனலை இன்சர்ட் பண்ணணும். பேனலை இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேனலை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் செக்ஷனை இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் இந்த ஸ்லாப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி தான் பெட்ரூம் ஸ்லாப் ஒர்க் பண்ணுறது, தட்டடிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் டோர் ஆப்ஷன் வர்றதுனால ஃப்ரேம் ரெடி பண்ண மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. டோர் வர பிளேஸ்ல எல்லாம் கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஃப்ரேம் கட் பண்ண மாதிரி இந்த சைடும் ஃப்ரேம் கட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக இந்த ஸ்லாப் ரெடி பண்ணதுக்கும் ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஒரே ஈவனாக வச்சு பேஸ்ட் பண்ண போகிறாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அண்டர்லாஃப்டில் இருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸுக்கும் ஸ்க்ரூ பண்ண போகிறாங்க.
ஸ்க்ரூ பண்ணி முடித்தா இந்த அண்டர்லாஃப்டில் ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிச்சன் ட்ராலி எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சேனலில் ஸ்க்ரூ பண்ணுற சேனலை தனியாக எடுத்து பேஸ்கெட்டில் ஃபிட் பண்ணுவாங்க. இந்த ஷீட் எதுக்காக வச்சு செக் பண்ணுறாங்கன்னா பேஸ்கெட்டும் சேனலும் ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்க்குறாங்க. கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூ ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்டில் 2 சைட்லையுமே ஃபிட் பண்ணுவாங்க. சரிங்களா? பேஸ்கெட்டில் சேனல் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அண்டர்லாஃப்டில் ட்ராலியை ஃபிட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ட்ராலி இன்சர்ட் பண்ணணும்னா 2 சைட்லேயும் தட்டு அடிக்கணும். அப்போ தான் ட்ராவை கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லாப் ரெடி பண்ண மாதிரி செக்ஷனும் பேனலும் தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். சரிங்களா? கட் பண்ண பேனலையும் செக்ஷனையும் இன்சர்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணக்கூடாது. கீழே அண்டர்லாஃப்டில் இன்சர்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கிச்சன் ட்ராலியெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ தட்டை எடுத்து இன்சர்ட் பண்ணி கிச்சன் ட்ராலியை எடுத்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராலியிலேருந்து சேனலை கழட்டி ஸ்க்ரூ பண்ணணும். அந்த தட்டில் வுட் இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல க்ரிப்பாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக சேனலை ஸ்க்ரூ பண்ண பின்னாடி ஃப்ரண்ட்லேயும் ஸ்க்ரூ பண்ணிட்டோம். அதெல்லாம் மியூசிக் போட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு ரைட் சைடுக்கும் தட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண பின்னாடி கரெக்டாக ஃப்ரீயாக ட்ராலி மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? செக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற தட்டுக்கும் ஸ்க்ரூ பண்ணிடணும். இப்போ 2 சைடு தட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ட்ராலியில் மேலே ஒரு ட்ராலி அண்ட் கீழே ஒரு ட்ராலி எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு வீட்லேயும் ஹேண்டில் ஆஃப் ஒர்க்கு மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ராலியை நம்ம தான் பார்த்து செட் பண்ணணும். இப்போ இந்த பீஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராலிக்கு டபுள் சைட்லேயும் ஹைட் வரதுக்காகவும் அப்புறம் மார்க் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறதுக்காகவும் வைக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வைக்கிறதுக்கும் பேனலை ஏ செக்ஷன் போட்டு செக் பண்ணிக்கணும். ஃப்ரேமுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். வெளியவோ உள்ளவோ வராத மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் எல்லா சைட்லேயும் பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராலி கரெக்டாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ட்ராலியை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ட்ராலியை எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். மேலே இருக்கிற ட்ராலிக்கும் கீழே இருக்கிற ட்ராலிக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு பீஸை வச்சுக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பீஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ட்ராலி இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் பேனலில் ஏ செக்ஷன் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். கீழே எப்படி ட்ராலியை ரெடி பண்ணமோ அதே மாதிரி மேலேயும் செக் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 2 ட்ராலியும் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி போடுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த சைட்டில் ட்ராலி ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் டுமாரோ போட்டுக்கலான்னு கிளம்பிட்டோம். பட் டுமாரோ வீடியோ எடுக்க போக முடியல. ஸோ நான் வேறு வீட்டில் கிச்சன் ட்ராலியை ஃப்ரண்ட் பீஸ் போடுறத எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ கிச்சன் ட்ராலி எப்படி போடுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு செக்ஷன் பீஸை கட் பண்ணி வச்சிடணும். ட்ராலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேனலில் ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிடணும். பேனல் பீஸு 4 சைட்லேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? செக் பண்ண பின்னாடி ட்ராலிக்கும் பேனலுக்கும் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்டு ஃபுல்லாக ட்ராலிக்கும் சீட்டுக்கும் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதோ அந்த இடம் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா?
ஃப்ரண்ட் பீஸ் பேஸ்ட் பண்ணதும் ட்ராலியை ரிமூவ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணும்போது மறக்காமல் வுட்டு போடணும், சரிங்களா? அப்போ தான் ஃப்ரண்ட் பீஸு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸ்க்ரூ பண்ண போகிற பிளேஸில் எல்லாத்துக்கும் வுட்டு கம்பல்சரி போடணும். வுட்டு போட்ட பின்னாடி கண்டிப்பாக ஸ்க்ரூ பண்ணிடணும், சரிங்களா? ஏ செக்ஷன் பீஸை சைடில் இருக்கிற ஃப்ரேமுக்கு டச் ஆகாமல் லைட்டாக கேப் விட்டு கரெக்டாக ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமுக்கு உள்ளே போகிற மாதிரி இருந்தால் பீஸ் வச்சு கொஞ்சம் வெளியே வர மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஃப்ரேமுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் ஒரே ஈவனாக இருக்கும், சரிங்களா?
இந்த மாதிரி ட்ராலியில் ஃப்ரண்ட் பீஸுக்கு 4 சைட்லேயும் ஏ செக்ஷனை இன்சர்ட் பண்ணிக்கணும். கிராஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற ட்ராலிக்கு கீழே எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் மேலேயும் இருக்கிற ட்ராலிக்கும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தான் ஈஸியாக ட்ராலி ரெடி பண்ணுறாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா?